கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைச்சொற்றடர்கள் 22-36 இயேசு தண்ணீரில் நடப்பது, பேதுரு விசுவாசத்தால் நடப்பது, கெனசரேத்தில் நோய்கள் குணமாக்குவது என்ற 3 நிகழ்வுகளை பார்க்கிறோம். சீடர்களை அனுப்புதல். 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவளித்த பின் கூட்டத்தை அனுப்பச் சொல்லிவிட்டு சீடர்களை அக்கறைக்கு படகில் போகச் சொல்லுகிறார் இயேசு. இயேசு தனியாக ஒரு மலையில் ஜெபம் செய்ய போகிறார். சீடர்கள் சென்ற படகு நடுக்கடலில் புயலால் அலைக்கழிக்கப்பட்ட போது இரவு நேரத்தில் இயேசு சீடர்களின் பயத்தை பார்த்து அவர்களை நோக்கி கடல் மீது நடந்தார். அவர்கள் அவரை கடல் மீது நடந்து வருவதைக் கண்டதும் பேய் என்று பயந்து கத்தினார்கள். அவர்களின் அபயக்குரலை கேட்ட இயேசு, நான் தான், பயப்படாதீர்கள் என்று தைரியமூட்டுகிறார். பேதுரு இயேசுவிடம் கேட்க, இயேசு தண்ணீரின் மீது நடந்து வா என்கிறார். பேதுரு இயேசுவை நோக்கி நடந்து வந்தார். காற்று பலமாக வீசியதை பார்த்து பயந்து மூழ்கத் தொடங்கினார். என்னை காப்பாற்றும் என்று கூக்குரலிட்ட பேதுருவை இயேசு கையை நீட்டி காப்பாற்றுகிறார். இங்கே 5000 பேருக்கு உணவளித்ததைக் கண்ட சீடர்கள், இயேசுதான் கடல் மீது நடந்து வருகிறார் என்று அறிந்த சீடர்கள் அவரோடு விசுவாசத்தில் ஒன்றிணைந்திருந்தாலும் உலக சக்திகள், பயம், கவலை, அவிவிசுவாசம், நம்பிக்கையின்மை, தெளிவான அர்ப்பணமின்மை அவர்களை கடலுக்குள் மூழ்கச் செய்கிறது. இயேசு அவரை பார்த்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்படுகிறாய் என்கிறார். நான் தான் மெசியா, கடவுளின் உண்மையான திருமகன் என்பதை மேலும் நிரூபிக்க கெனசரேத்து பகுதியில் நோயாளிகளை குணமாக்குகிறார். மக்கள் அவர்தான் உண்மையான மெசியா, அவர் ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் என்ற விசுவாசத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் இயேசு சீடர்களின் ஐயத்தையும் அவிவிசுவாசத்தையும் போக்கவே அடையாளங்களாக காட்டுகிறார். அன்று எவ்வாறு இந்த புதுமைகளை செய்து சீடர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தியது போல இயேசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம் வாழ்விலும் புதுமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் செய்து நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனாலும் உலக கவலைகள், உலக சக்திகள், உலக உறவுகள், சொத்தின் மீது நம்முடைய பாசம், பதவியின் மீது பாசம் நம்மை பிரித்து விடுகிறது, அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நாமும் மூழ்குகிறோம். நாம் ராயப்பரை போன்று விசுவாசம் கொள்ளுவோம். ஆமேன்.